ஆமாம் ஆமாம் ஆமாம். எத்தனை இருக்கு பத்தியா? ஓகே. ஸ்மால் பட்ஜெட். ஸ்மால் பட்ஜெட்டே பயங்கரமா இருக்கு. எப்படி இதை செய்வோமா? ஓகே. நல்லா தானே இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். இது என்ன பண்ணிருக்கோம் இது இந்த வீடு தான் கூடன்னு செஞ்சான்னு நினைக்கிறேன். இதுவும் நல்லா இருக்கும். ஓகே. ஆனால் இது ரெண்டாச்சு இந்தியா சைடு. ஓகே ஓகே. நானே அனுப்பிவிட என்ன வாட்ஸ்அப்ல. ஓ சரி சரி. அதனால இப்போ இந்த வீட்டை டிசைன் பண்ண போறோம் சரியா? ஓகே. இந்த ரூம். ஓகே ஓகே. இந்த ரூம் சும்மா சைஸ் உனக்கு ஏதாவது தெரியுதா? சும்மா சொல்லுவோம் இந்த ரூம் சைஸ் எவ்வளோ இருக்கும்? நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ தெரியுது? சைஸ் வந்துட்டு ஒரு 8x10. 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 சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படின்னா இந்த பக்கம் ஒரு பீரோ இருக்கா, வார்ட்ரோப் இருக்கா? ஆமாம். வார்ட்ரோபே கிட்டத்தட்ட ஒரு 4.25 இல்லை 4 அடியாவது இருக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் போகும். அதே மாதிரி இங்க பேனல் மாதிரி பேனல் டிசைன் வந்து இல்லையா? ஆமாம் ஆமாம். இந்த சைட் அப்படியே வந்துட்டு பேனல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு 1 அடி இருக்கும். ஓகே. ஒரு 1 அடி. அப்ப இது ஒரு 5 அடியா கணக்கு வச்சு இது ஒரு 5 அடி. அப்புறம் இந்த பெரிய ஒரு டோர் மாதிரி இருக்கா? ஆமா. ஸ்லைடிங் டோர் மாதிரி. நான் நினைக்கிறேன் இது பால்கனின்னு நினைக்கிறேன். அதாவது மேல் வீடுன்னு நினைக்கிறேன். ஆமா. திரை போட்டு முடி வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு 5 அடி 4 அடி கிட்ட வந்துடும். அப்படிதானே? ஆமா. அப்ப 5 அடி 5 அடி 10 11. ஓகே 11. அதே மாதிரி இப்ப இந்த பக்கம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5.5 அடி 6 அடிக்கிட்டே வந்துடும். 5.25 அடிக்கிட்டே வந்துடும். 6 அடி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அப்புறம் இடையில வந்து இந்த பீரோக்கும் இந்த பெட்டுக்கும் நடுவுல இப்ப நடந்து போகணும். ஆமா ஆமா. இது இந்த கதவை திறக்கணும். அந்த கதவை நம்ம 2 அடி கணக்கு வச்சோம்னா அது சைடுல ஸ்லைட் ஆகணும்ல? ஆமா. ஸ்லைட் ஆகணும்ல? அப்ப அதெல்லாம் கணக்கு வச்சா 2 அடி கேப்பாது இந்த இடத்துல இருக்கு. 2 அடி நாம வைப்போம். 3 அடி அப்புறம் ஒரு 6 அடி 9. அப்புறம் இந்த சைடுல ஒரு இது இருக்கு பத்தியா? சின்னதா. ஆமா ஆமா. ஒரு டிவி யூனிட் மாதிரி சின்னதா இருக்கு. டிவி டிரைவர் மாதிரி இருக்கு பத்தியா? ஆமா. டிவி சைடுல இந்த இடத்துல இது என்ன இது ஒரு 3 அடி கிட்ட எல்லாம் வரும். ஒரு 2 அடி, இது ஒரு 6 அடி, இது ஒரு 3 அடினா 11 அடி. 11 அடி இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு மேலே இருக்கு. அப்படிதானே? ஆமா ஆமா. எப்படி இது அட்டாச்சு பாத்ரூமோட தான் வரும். அப்படிதானே? அட்டாச் பாத்ரூமோட தான் வரும். ஏன் 11 அடி பிளஸ் இந்த சைடுல ஒரு பாத்ரூம் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 அடி வைக்கணும். ஓகே ஓகே. 11x16. ஆமா 11க்கு 16. அப்ப எப்படி இப்படிதான் பாக்கணும் தெரியா? ஒரு ரூம் நீ பாக்குறன்னா இந்த சைஸ் வந்து உனக்கு போக நான் குழந்தை இப்ப நான் சொல்லி தரேன் பத்தியா? ஆமா ஆமா. இது ஒரு டிவி 43 இன்ச்சு வரும். இந்த 43 இன்ச்சு டிவி வச்சிருக்கா பத்தியா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஒரு அந்த டிவி பாரு. அந்த டிவில வந்து 43 இன்ச்சு டிவி வேற வச்சிருக்கான். அப்ப அது ஒரு அதை வெயிட் பண்ணாலே ஒரு 3 அடி கிட்ட அதுவே தனியா வந்துடும். இந்த அதுவே 3 அடி கிட்ட வரும். ஓகே ஓகே. இப்போ மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுறோமா? ஓகே. இந்த வியூல இருக்க மாதிரியே வரைஞ்சிடலாம். இதை முடிச்சுட்டு மெதுவா லைட்டிங்கும் லைட்டா பார்ப்போம் சரியா? ஓ சரி சரி. பெருசா பார்க்கலாம். லைட் எப்படி வைக்கிற மாதிரி. ஓகே.
ஃபர்ஸ்ட் எப்பவும் போல டாப்பு தான், முதல்ல எப்போ ஆரம்பிச்சது டாப்பு. லைன் எடுத்துட்டு இங்க இருந்து இங்க வந்து ஒரு 16 16 இருக்கு. இங்க ஒரு 11 16 ஒரு 16 ஒரே முடிச்சிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா ஆஃப்செட் ஷார்ட்கட் வந்து ஓஎஃப். அந்த ஷார்ட்கட்டுக்கு எல்லாத்தையும் இன்னொன்று வச்சு இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு பத்தியா? ஆமா ஆமா சார் இந்த விண்டோ இருக்கு பத்தியா, விண்டோல ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு பத்தியா? ஆமா. ப்ரிஃபரன்ஸ் போனோம்னா இந்த ஷார்ட்கட்ஸ் இருக்கு பத்தியா? ஆமா ஆமா. இங்க இதுலயே இந்த ஷார்ட்கட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு பாரு. டெலீட்டுக்கு என்ன ஷார்ட்கட், கட்டுக்கு என்ன ஷார்ட்கட், Ctrl+X, Shift+Delete, வேற எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகே ஓகே. ரொட்டேட் கியூ ரொட்டேட் பண்ணுவோம்ல. ஆமா ஆமா ஆமா. புஷ் புல் இருக்கு, ரொட்டேட் இருக்கு. இதெல்லாம் மாத்தவும் செஞ்சுக்கலாம். ரெண்டாம் சொல்லுங்க புரியா? ஓகே ஓகே. உனக்கு தவிர மாத்தி வச்சுக்கணும். ஓகே. இப்ப நம்ம வந்து ஆஃப்செட் பண்ணதுனால ஓஎஃப் ஆஃப்செட் 9 இன்ச். இதுல என்னன்னா இந்த பேஸ் தேவையில்ல தானே? ஆமா ஆமா. அந்த ஒரு பேஸை மட்டும் லைனா போட்டு பில் பண்ணி விட்டுருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ பிளேன்ல வச்சுட்டு ப்ரெஸ் புல் எடுத்து 10 எடுத்து. ஓகே. அப்புறம் செலக்ட் பண்ணி என்ன பண்ணி விட்டுருவோம், எல்லாத்தையும் செலக்ட் குரூப். அதே மாதிரி நீ சில படத்துல பார்த்தனா நீ வரையும் போதே இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா? ஆமா ஆமா. வரையும் போது அது சிலையா இருக்கும், நம்ம எல்லாம் வெள்ளையா இருக்கும், இது மட்டும் ஒரு மாதிரி கலர்ல இருக்கும். ஆமா 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 ஆமா. அப்ப என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் அடிச்சு இந்த ரிவர்ஸ் ஸ்பேசஸ் இருக்கு பத்தியா? ஆமா ஆமா ஆமா. இதை கொடுத்தேன்னா மறுபடியும் வெள்ளை. ஓகே ஓகே எழுதி. ஓகே. அதாவது கலர் மற்றெல்லாம் ஒயிட்டா இருக்கு, இது மட்டும் ஒரு டார்க் கிரே கலர்ல இருந்ததுன்னா அந்த பார்ட் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ரிவர்ஸ் ஸ்பேஸ். ஓகே ஓகே. இனி என்ன பண்ணணும்? ஓகே மைக்ரோ பண்ணிட்டேன். மைக்ரோ பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த கீழே ஒரு இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் வரைக்கும் இது ஒரு மைக்ரோ ஸ்கூல்ல ஒரு 6 2 கிலோ அப்படி இருக்கா? என் அடுத்த இது ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே ஓகே. ஃப்ரண்ட்டே வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வச்சுட்டு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 5 அடி. அதுக்கப்புறம் ஒரு 4 அடி. 5 அடி. என்னன்னா அப்புறம் இதுல ஒரு சின்னதா ஒரு கேப், அவங்க கூட எல்லாம் நம்ம ஒரு 6 இன்ச் ஒரு கேப் 4 அடி. ஓகே. டேப் எடுத்து இங்க வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி இங்கே இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணும் மூவ் பண்ணி அதை மட்டும் ஒரு காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன் வெளியா, அங்க இருந்ததுதான் காப்பி பண்ணி. ஓகே ஓகே. நீ அடுத்து என்னன்னா நம்ம இந்த இதுலயே புஷ் புல் பண்ணி
புஷ்புல் பண்ணி அவ்வளோ 2 இன்ச். நீ அப்படியே இழுத்து அப்படியே இழுக்க எவ்வளோனா நான் சும்மா ஒரு 2 அடிக்கு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. கூட 2 அடிக்கு மட்டும் அப்படியே ஃப்ரண்ட்டே வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து இங்கே இருந்து இதோட சென்டரில் வச்சு. ஓகே. அடுத்தது என்னன்னா ரெக்டாங்கிள் எடுத்து இங்க இருந்து இது வரைக்கும் ஒன்று வந்துச்சா. இங்கே ஒன்று இங்கே. நீ என்னன்னா நடுவில் அந்த சின்ன கேப் காட்டணும்னா நம்ம இங்க இருந்து ஒரு ரொம்ப வேண்டாம், ஒரு அதாவது ஒரு 0.5 இன்ச்சே போதும். சின்னதா போதும். இங்க இருந்து 0.5 இன்ச்சு, இங்க இருந்து ஒரு 0.5 இன்ச்சு. ஓகே. போட்டுட்டு ஒரு லைன் எடுத்து இங்க இருந்து இது வரைக்கும் வரணும், இங்க இருந்து இது வரைக்கும் வரணும். இதே ஃபிளட் பண்ணி அப்புறம் இங்க இருந்து இது வரைக்கும் வரணும், இங்க இருந்து. ஓகே. சென்டர் லைன் மட்டும் எடுத்து சென்டர் லைன். ஓகே. தெரியாது ஃப்ரண்ட் வச்சுட்டு அப்புறம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து வந்து ஒரு 1 இன்ச்சு, இங்க இருந்து இங்க ஒரு 1 இன்ச்சு. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு மொத்தம் எவ்வளவு இருக்கும்னா 10 அடிக்கு வரைஞ்சிருக்கும். ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க இருந்து ஒரு 1 அடி, இங்க இருந்து ஒரு 1 அடி, அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 5 அடி, இங்க இருந்து ஒரு 5 அடி போட்டுட்டு எம் கண்ட்ரோல் என்ன பண்றேன்னா அது 7 அடியில தான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நான் என்ன பண்ணிட்டேன், அது கரெக்டா 10 அடிக்கு போட்டு மேக் காம்பவுண்ட் மட்டும் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ்ல இருந்து நமக்கு எடுத்து வைக்க முடியாதா? எடுத்து வைக்கலாம், ஆனா வரைஞ்சி வச்சா நமக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல வரையறது. ஓகே ஓகே ஓகே. வரையும் போது என்ன மாதிரி வேணாலுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம், நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம்ல. ஓகே ஓகே ஓகே. ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. ஓகே. 8 அடி. இதே மாதிரி கிடைக்கும் சொல்ல முடியாதுல்ல, இதே மாதிரி கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆமா ஆமா ஆமா. மெட்டீரியல்ஸ்லாம் இதே மாதிரி இருக்கணும். நம்ம கற்பனையில ஒண்ணு இருக்கும்,
அப்புறம் இதே கொஞ்சம் இதுவுமே ஒரு அடின்னு வேண்டாம், ஒரு 6 இன்ச்சுன்னு பண்ணணும். கூட ஒரு 6 இன்ச்சு இதை வந்து ஒரு அடிக்கு மேக் குரூப் மூவ் பண்ணி இங்க இருந்து ஓகே கண்டாச்சாச்சா. ஆமா அடுத்து வந்து இங்கே ஒரு 6 இன்ச்சு, இங்கே ஒரு 6 இன்ச்சு, இங்க இருந்து இங்க ஒரு 5, இங்க இருந்து இங்க ஒரு 7, அடுத்து இங்க இருந்து இங்க ஒரு அதை என்ன பண்ணுவோம், 2 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு ஆஃப் பண்ணிடுவோம். 2 இன்ச்சுக்கு ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஓகே அப்புறம் இதுல வந்து ஓப்பனிங்கா நம்ம ஓப்பனிங் தான். நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி 8 இன்ச்சுன்னு இருக்கா. ஆமா ஆல்ரெடி 8 இன்ச்சுன்னு இருக்கா. நான் ஆல்ரெடி 8 இன்ச்சுன்னு இருக்கிறது ஒரு அடி ஒரு 1000 இன்ச்சு போட்டு விட்டுட்டு அதுலயே ஒரு 2 இன்ச்சு போட்டு விட்டு இங்கேயே ஒரு 2 இன்ச்சு போட்டு விட்டு, அதான் இது ஒரு ஜன்னல் மாதிரி, இதுதான் ஒரு கதவு மாதிரி. அந்த மாதிரி ஓகே 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 இந்த 3 அடி தான் கதவு மாதிரி. ஓகே லைனை மட்டும் முதல் பிடிச்சு விட்டு இதை பின்னாடி தள்ளணும். 9 இன்ச்சு இதை ஒரு தடவை தள்ளினா இதே ஒரு தடவை தள்ளி விடும். ஓகே கலர் இது பண்ணியாச்சு. நீ அடுத்து என்னன்னா இதை மட்டும் போட்டது கிளாஸ் வரப்போகுது இல்லை. ஆமா இந்த மாதிரி உள்ளதான் வரும்போது ரிவர்ஸ். அப்புறம் இந்த சைட்ல வந்து இந்த எண்ணெய் மட்டும் இருக்கு. இந்த சைடு உள்ளது மட்டும் ரெக்டாங்கிள் இந்த கார்னருக்கு இந்த கார்னருக்கு வரைஞ்சிட்டு இங்க இருந்து ஒரு 2 அடி மேக் குரூப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே செலக்ட் பண்ணி மேக் குரூப். அதாவது இழுக்கமா என்ன பண்ணணும்னா, இப்ப இங்க இருந்து இழுக்கிறேன் ஐயா, ப்ரெஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸ்க்கு 2 அடின்னு 2 அடியும் கொடுக்க கூட வேண்டாம். இந்த இருக்கு பத்தியா, எடுத்து இந்த சைடு கொண்டு வந்து வச்சிட்டாலே இதுவும் 2 அடி தானே. ரெஃபரன்ஸ்ல இதுவும் வரும். ஓகே 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 அப்போ ஓரளவுக்கு இப்போ இந்த சைட்ல எல்லாமே முடியும். கட்டன் மட்டும் செஞ்சா முடியும். ஓகே அடுத்து என்னன்னா ஓகே பெட்டு தனியாக எடுத்துடலாம். இந்த சைடு வர இங்க இருந்து இந்த பக்கத்து ஓகே அது பெட் அங்க இருந்தே தொடங்கணும். அங்க இருந்து ஒரு 2 அடி 2 அடி பெட்டு ஒரு 6 அடி 2 8 அடி அடி அது ஒரு 2 அடி வச்சுட்டாலே 10 அடி வருது. இதுவே 10 அடி வருது. ஆமா 10 அடி ஒரு பெட் ஹைட்டு ஒரு 2 அடி, அப்புறம் அதுக்கு மேல ஒரு 2 அடி 3 அடி, அதுக்கப்புறம் அது ஒரு 2 அடி 3 5 6 அடி வருது. 6 அடி ஓகே 6 அடி 5 அடி
வேண்டாம், நாலடியே போதும். அடுத்து என்ன செலக்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு ஒரு 6 இன்ச் 6 இன்ச் கூட வேண்டாம், 4 இன்ச். ஓகே. 4 இன்ச் கூட இல்லை, 3 இன்ச் தான் இருக்கு, பாதி வெளியே தான் இருக்கு. இந்த இடத்துல பெட்டை தூக்கி போட்டா இந்த ஓகே ஓகே சென்ட்ரா போட்டா சென்ட்ரால ஒரு சைடு. ஓகே. மற்ற எவ்வளோத்துக்கு வரைஞ்சிருக்கேன்னா 10 அடிக்கு வரைஞ்சிருக்கேன்னா. ஆமாம். அப்போ வந்து ஒரு 2 கரெக்டாக சென்டர்லேயே போட்டு ஒரு 6 அடி கிடச்சுன்னா சென்டரில் போட்டு, இல்லைன்னா இங்கே ஒரு 2 அடி. பெட்டோட 2 அடி. அடுத்து வந்து இதுல ஒரு படிக்கட்டு மாதிரி வருது, அதுல ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி, அதாவது என்னன்னா இது இந்த வேற என்ன பிராயர் தந்துடும். ஓகே ஓகே. சரிதா, அந்த பெட்டு பக்கத்துல இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஒரு டிராயர் மாதிரி பெட்டு வச்சுட்டு தான் அதை வைக்க முடியும், இல்லைன்னா தண்ணியோட வரையலாம் நம்ம பெட்டு வச்சுட்டா. ஓகே ஓகே. அடுத்தது இந்த பக்கம் என்னன்னா ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி போட்டிருக்காங்களா இந்த இடத்துல. ஆமா, ஸ்டடி டேபிளும் ஒரு சேரும், ஒரு சேரு, அது கீழே வந்து ஒரு கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமா. அது எப்படின்னா கரெக்டா ஸ்டடி டேபிள வந்து நம்ம ஒரு 3 அடி கூட போடலாம், இது கூட ஐயன்னா 2 அடியே போடலாம். வீடு பெருசு, 2 அடி 6. அதே மாதிரி கீழே மேல ஹைட் இருக்குல்ல. ஆமா. கீழே மேல ஹைட்டுமே ஒரு 2 அடியே போடும், கீழே மேல கூட 2 அடியே. ஓகே ஓகே. 2 அடி ஒரு 6. அப்புறம் திக்னஸ் வந்து இன்னும் 4 இன்ச்சு கொடுத்துருவேன். நீ அடுத்ததுன்னா அந்த 4 இன்ச்சில் செலக்ட் பண்ணி இங்கே இந்த இடத்துல இருந்து இங்கே இருக்க ரெக்டாங்கிள் போட்டு இதை வந்து இங்கே இருக்கும். ஓகே. எவ்வளோத்துக்குன்னா ஒரு 8 இன்ச்சுக்கு இருக்கும். இந்த 8க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 8 இன்ச்சுக்கு இருக்கிறோமா. நீ அடுத்து வந்து ஒரு அடினா 4 இன்ச்சு, ஒரு 6 இன்னும் கூட ஒரு 6 இன்ச்சுக்கு இருக்கும். ஓகே. மொத்தம் வந்து ஒரு அடி 4 இன்ச்சு, ஒரு அடி 4 இன்ச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒரு சர்க்கிள் கால் தான் போட்டுருக்காங்க. ஆமாம். லெக்கு வந்து சர்க்கிள் கால் தான். இந்த இடத்துல வச்சு கார்னர்ல வச்சு சின்னதா சேர் கூட 2 எடுத்து கூட வெளியே போட்டுருக்கோம். ஓகே. அடுத்து என்னன்னா ஒரு கேபினெட் மாதிரி வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு கீழே ஒரு கேபினெட் போட்டேன், கீழே வந்து
ஒரு 2 அடி பிளான் ஒரு 1 அடி 8 இன்ச் வந்துட்டு ஒரு அடிக்கு போட்டாங்க. மேக்ரோ பண்ணிட்டோம். ஓகே. இப்பதான் தனியா இருக்கு, அது மட்டும் தனியா இருக்கு. ஓகே ஓகே. ஒரு அடி கூட 8 இன்ச்சஸ் போகும். அப்புறம் இங்க இருந்து ஒரு 2 இன்ச், இங்க இருந்து ஒரு 2 இன்ச் விட்டுட்டு 2 இன்ச் இல்லை, ஒரு இன்ச், ஒரு இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 4 இன்ச் வரும். 4 இன்ச்சு அது மாதிரி இங்க இருந்து ஒரு இன்ச், இங்க இருந்து ஒரு இன்ச்சு, இங்க இருந்து ஒரு இன்ச் நடுவில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் உடஞ்சிட்டு இது போடுறதுக்கு முன்னாடி இதை தனியா தள்ளி வந்து பட் அதுலேயே விடும். ஓகே. இது இந்த சைடு தள்ளி விடும். ஆமாம். இந்த காரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு விட்டுருவாங்க. நீ அடுத்து என்னன்னா இதை எடுத்து உங்கள்கிட்ட இந்த இடத்துல இருந்து ஒரு சென்டர். ஓகே. இந்த இடத்துல சென்டர் அப்போ இதுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு சர்க்கிள் எடுத்து சின்னதாக ஒரு இன்ச்சு சின்னதாக ஒரு இன்ச்சு கூட 4 இன்ச்சே போகும். 0.5 இன்ச்சு இன்னொன்று வரேன்னா வரைஞ்சிது, இனி வரும்போது வரைஞ்சிது தெரியாது பொறுமை இருக்கு. ஓகே. நீ அடுத்த வந்து இந்த டிவி இருக்கும். டிவி யூனிட் எப்படி வருதுன்னா இப்போ நம்ம இது முடிஞ்சா இதோடு சேர்ந்து அப்படியே வந்துதான் டிவி யூனிட் வரும். அதாவது இருக்கா இந்த சைடை மட்டும், அதாவது இந்த ஒரு சைடை மட்டும் கனெக்ட் பண்ணி மேக்ரோ பண்ணி. ஓகே. இனி இந்த சைடை வச்சு அப்படியே இந்த சைடை அப்படியே எவ்வளோத்துக்கு இருக்கணும்னா கரெக்டா இந்த பெட் சைஸ் இருக்குல்ல, இந்த 5 அடிக்கு போட்டிருக்கோம் பத்தியா? ஆமாம். அதுதான் போட்டேன், அது வரைக்கும் இருக்காவே போட்டேன். ஓகே. பெட் சைஸுக்கு வந்து நான் இங்க இருந்து ஒரு 2 அடி தள்ளினேன், இதுக்கு ஒரு நடுவில் ஒரு 5 அடி கொடுத்தேன் பத்தியா? ஆமாம் ஆமாம். இந்த இடத்துக்கு தள்ளுவேன். அப்போ இது ஒரு பெட் சைட் கேபினெட் வந்து. ஓகே. இந்த இடத்துல தனித்தனியா கேபினெட் மாதிரி பிரிச்சு அந்த மாதிரி சர்க்கிள் போட்டோம் பத்தியா சின்னதா? ஆமாம். அது மட்டும் போட்டா. ஓகே. இங்க இருந்து இங்க ஒரு 1 இன்ச்சு, இங்க இருந்து இங்க ஒரு 1 இன்ச்சு,
இங்க ஒரு இங்க இருந்து ஒரு 4 inch. அப்புறம் ரெக்டாங்கிள் எடுத்து இங்க இருந்து பிரிச்சுட்டோம். இது வந்து ஒரு 5 இன்ச்சுக்குள்ள ஒரு 5 இன்ச்சுக்குள்ள இருக்கு. மொத்தம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து பிடிச்சி வரைக்கும் எடுத்தாங்க. தெரிய கூட செய்யாது. ஓகே. ஏன்னா ஃப்ரண்ட் வச்சு தான் எடுப்போம். ஃப்ரண்ட் வச்சு எடுக்கும்போது கூட தெரியாது. ஓகே. இனி அடுத்து நம்ம வரைய வேண்டியது வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். வரைய வேண்டியது வேற என்ன இருக்கும். இந்த படிக்கட்டு மாதிரி வர்றது வந்து ஒன்று வரையணும். அது வந்து நான் தரையிலேருந்து ஒரு 1 அடி, தரையிலேருந்து ஒரு 1 அடி, தரையிலேருந்து ஒரு 1 அடி, அடுத்து ஒரு 6 inches. ஓகே. அதை வந்து நம்ம இதுலேருந்து வரணும். இதுலேருந்து வாங்கிட்டு அதை வந்து ஒரு 1 அடி மேக்ரூ பண்ணிட்டு இருக்கு. மேக்ரூக்கு ஒரு இங்கிருந்து ஒரு 2 inch, இங்கிருந்து ஒரு 2 inch, இங்கிருந்து ஒரு 2 inch, இங்கிருந்து ஒரு 2 inch, இங்கிருந்து ஒரு 1 inch. இது ஒரு மேக் குரூப், இதுக்கு ஒரு மேக் குரூப்பு. இதே தூக்கிட்டு ஒரு 6 inch. 6 inch ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 2 inch கம்மி. ஓகே. இனி டீயை வைக்கணும். வேற என்ன இருக்கு? வேற இந்த இங்க சைடுல ஒரு இது மாதிரி வருது பத்தியா? ஒரு பாக்ஸ் மாதிரி ஷோகேஸ் பெட்டி மாதிரி பெட்டி இருக்கிற பாக்ஸ் இருக்கு. ஆமா ஆமா. ஓகே. இங்க வந்து எப்படின்னா இங்க இருந்து ஒரு 1 அடி விட்டு, இங்க இருந்து ஒரு 1 அடி விட்டே வரேன். 1 அடி அது எவ்வளோ? 2 அடி 6 inch. 2 அடி 6 inch. ஓகே. 2 அடி 6 inch. அதே மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் 4 அடி. ஓகே. அப்படி கூட ஒரு 3 அடி 6 inch. 3 அடி. அடுத்து என்னன்னா கட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரையும். இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள். அதை என்ன பண்றேன்? கட் பண்ணி மேக் குரூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அறிவு அவ்வளோன்னா ஒரு 1 அடி கூட ஒரு 6 inch கூட இருக்குது. ஓகே. ஒரு அடி 6 inch. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டு ஆப்செட் எடுத்து ரொம்ப இல்லை, ஒரு 0.2 inch போதும். 0.2 inch போதும். 0.4 inch. அதை என்ன பண்ணணும்? அதை எடுத்து இதை உள்ள பண்ணணும். எவ்வளோத்துக்குன்னா அதுவும் பெருசானா ஒரு 3 inch. ஓகே. அவ்வளோட்டமா. நீ அடுத்து வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணி இதுல இருந்து ஒரு 1 inch, இதுல இருந்து ஒரு 1 inch,
அப்புறம் இதுல இருந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து இந்த கார்னர்ல இருக்கு இந்த கார்னர்லையும் கார்னர், அதே மாதிரி இந்த கார்னர்ல இந்த கார்னர், அதே மாதிரி இது வந்து உள்ள சும்மா லைட்டா 0.5 இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சுதானே? நீ சின்ன தேவை மட்டும் எடுத்து வச்சா எல்லாமே முடியும். ஆமா, எடிட்ல போய் எடிட். சரி, எவ்வளோ சைஸ் இருக்கு? 5 அடி 6 இன்ச்சு இருக்கா? 5 அடி 6 இன்ச்சு, 2 அடி. தெரியாது பண்ணி இங்க இதுக்கு வந்து இங்க இருந்து ஒரு இங்க வந்து இங்க நம்ம வேர் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு டிவி, ஏசி, ஃபேனு, டிவி எடுக்கும். டிவி கேபினட்டோட இருக்கு. ஆமா, 16 டிவி, இதே நல்லா. அதே மாதிரி இந்த வேரோஸ் வந்து எடுப்பேன் இல்ல? ஆமா ஆமா, அதுல டவுன்லோட் கொடுத்துட்டு லோடு ஜஸ்ட் டைரக்ட்லி இந்த ஸ்கெட்சப் மாடல் இருக்குல்ல, அது எதுக்கு பதிலா நோ கொடுத்தேன் ஐயா. ஓகே, நோ கொடுத்தேன்னா நீ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. பார்த்தா நானே இப்போ ஸ்கெட்சப் மெட்டீரியல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் பத்தியா இருந்தா. ஆமா ஆமா ஆமா, இதுல பேர் மட்டும் டிவின்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் ஐயா. ஓகே, அவ்வளோ சேவ் ஆகிரும். நீ வந்து இப்போ நீயே டவுன்லோட் பண்ணி நோ கொடுத்துட்டான் ஐயா. டிவின்னு இருக்கும், நீ டவுன்லோட் பண்ணி எஸ் கொடுத்தா. ஓகே, எப்படி எடுக்கலாம்னா ஃபைல்ல போயிட்டு இம்போர்ட்னு இருக்கு பத்தியா? ஆமா, இம்போர்ட் கொடுத்துட்டு இந்த வந்துட்டா நீ டிவின்னு எடுத்தாரு. ஓகே, வந்துருச்சா? ரொட்டேட் இனி எடுத்து ஒரு அடி செஞ்சு ஒரு 2 அடி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அடி ஃப்ரண்ட்ல ஓரளவுக்கு அதே மாதிரி இருக்கு தானே? ஆமா ஆமா, இதுதான் ஒரு பெருசா இருக்கு. இது லைட்டா கீழே
வேற இனி எடுத்துன்னா பெட் எடுக்கும். வந்து நார்மலா பெட் ப்ரொஃபஷனல் பெட். பெட்டும் சரி ஏசி இந்த இருக்கேன். ஏசி எவ்வளோ இருக்குச்சா? ஏசியோ ஏசி சொன்னாரு. இந்த ஃபால் சீலிங் இருக்குல்ல? ஆமா. ஃபால் சீலிங் வந்து கரெக்டா கீழே தான் வரும் தெரியாது. ஓகே. அதுக்கு மேல வந்து ஒரு அடி கேப், அதுக்கு மேல ரூஃபும் வைப்பாங்க. தெரியும் தானே? ஆமா ஆமா. ரூஃப் அது கீழே தான் சீலிங் போடும். ஓகே. வேற என்ன இது ஒன்னு கர்டன் கர்டன் ஒன்று. நல்லா இருக்கு. ரூபாய்க்கு ஓரத்தில் வச்சு. அடுத்து என்னன்னா
ஒரு தடவை செலக்ட் பண்ணி ஒரு டைம் இது வந்து டேக் பண்ணி வச்சுட்டோம்னா உனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. சும்மா ப்ளஸ் கொடுத்து சும்மா காம்பவுண்ட் காம்பவுண்ட் டேக்ல போயிட்டு காம்பவுண்ட் மெட்டீரியலில் போயிட்டு கிளாஸ் கலர் சிம்பிள்ல கிளாஸ் முன்னாடி இப்படி இருக்கிற டேக் எவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு அதை இது பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து என்னன்னா இதை என்ன பண்ணணும், இப்போ வளர்ந்துட்டோம்ல, இனி இதை வந்து எடுத்து விட்டணும். அதாவது இதை வந்து இவரை மூவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நேராக போய் எடுத்துட்டு இந்த கட்டிங்லாம் வருதுல்ல அதில். ஆமாம். அந்த கட்டிங் வந்து நீ அதுக்குள்ள அது என்னன்னா இங்க இருந்து இங்க வந்து ஒரு அடி, இங்க இருந்து இங்க ஒரு அடி கூட ஒரு அடி. அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஒரு அடி. அதே மாதிரி அந்த கேப் வந்து ஒரு அடி, ஒரு 2 அடி, 200 ஒரு அடி 6 இன்ச், 1 அடி. அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 2 அடி, இங்க இருந்தும் 2, இங்க இருந்து 1 அடி 6 இன்ச். ஒரு அடி 6 இன்ச். அடுத்து என்னன்னா இங்க ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு பண்ணி
வந்துருச்சா டிசைன் முடிஞ்சு பத்தியா? ஆமா ஆமா. கார்பெட் தான் மிஸ்ஸிங். கார்பெட் நீ வரும்போது கார்பெட் போட்டுக்கோ, சரியா? நீ போடும்போது கார்பெட் போட்டுக்கோ. ஓகே. போட்டு முடிச்சிட்டேன்னா நான் மற்ற கலர்லாம் அப்படி வைக்க நான் நாளைக்கு சொல்லிடுறேன், சரியா? சரி சரி. அதான் இதுல இருக்கிறதுலாம் இல்லை தவிர இல்லாதவரை அப்படி வைக்க நான் நாளைக்கு சொல்லுவேன். ஓ சரி சரி. இதுல சில கலர் இருக்காது, சில கலர் இருக்கும், சில கலர் இருக்காது. லைட்டா லைட்டா ரெண்டு வெளிச்சத்துல இல்லதான் டவுட் இருக்கா? குறைஞ்ச வரைக்கும் தான் டவுட் இருக்கா? இல்ல இல்ல ஓகே, ஈஸியா தானே இருக்கு. ஆமா ஆமா. வரையும் போது சின்னதாக டவுட் வரும், அதாவது டவுட்னா ஃபோன் பண்ணுது. சரி சரி. இப்போ லைட்டா ரெண்டு போட்டு ஆமா 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 தெரியுது தெரியுது. முன்னாடி லைட்லாம் வச்சு எடுத்தோம்னா கம்மு. ஓகே ஓகே. சரி, ஏல ஒன்று மொக்கையாக தான் இருக்கும், மீடியமாக தான் போட்டது. ஓகே ஓகே. கையில் போட்டு எடுத்தா பயங்கரம். இப்போ ஓகே தானே? புரிஞ்சுதானே? ஆமாம் ஆமாம் புரிஞ்சுது. சரி ஓகே. அப்போ நாளைக்கு பண்ணி வச்சிடலாம் தானே? சரி சரி. சரிடா. ஓகே.